அது பேஞ்சுக்கிட்டு இருக்க மழையோட போயிருச்சு. இனிமே எப்பவும் நீ என் செல்லக்கிளிதான். எங்க மாமனால உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த பாரு, நான் உன்னை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என் உயிர் போற பத்தி நான் கவலைப்படல. எந்த துணிச்சலோட வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தியோ அதே துணிச்சலோட எப்பவும் என்னோட இருக்கணும். அதை விட்டுட்டு வீணா பயந்துகிட்டு இருந்தீன்னா என்னை மறந்துட வேண்டியதுதான். சரிங்க, இனிமே நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். வாழ்ந்தா ஒன்னாவே வாழ்வோம், இல்லனா ஒன்னாவே சாவோம். காதலுக்காக சாகிறதெல்லாம் கதையில தான். என்ன பொறுத்த வரைக்கும் நாம 2 பேரும் வாழ்ந்து காட்டணும். தாயே, என்னையே மனசுல நினைச்சு நம்பி வந்த பொண்ண நான் வாழ்நாள் பூரா கண்கலங்காம வச்சு காப்பாத்தணும். அதுக்கு நீ தான் என்னைக்கும் துணையா இருக்கணும். என் தங்கச்சி ஒரு பையன் கூட வந்தா. ஆமா, புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஒய்யாரமா நடந்துகிட்டு வந்தாங்க. பொருத்தம்னா அது இல்ல பொருத்தம். ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிப்பாங்களா? அவங்க என்ன சம்மதிக்கிறது? எங்க அப்பாவே எங்க அம்மாவை கடத்திக்கிட்டு வந்துதான் தியேட்டர்ல வச்சு கல்யாணம் பண்ணாராம். தியேட்டர்லயா? மதுரை வீரன் படம் பார்த்திருக்காரு. அந்த வீரத்திலேயே போய் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டாரு. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாத்தையும் நான் நேர்ல வந்து பார்த்தேன். லூசு, ஊரார் சொல்ல கேள்விதான். அம்மனுக்கு பூ கட்டி போட்டு பார்த்தேன். இந்த வருஷம் சாமி நமக்காகவே ஆசீர்வாதம் பண்ணிருக்கு. அடடே, நீ என்ன விட அட்வான்ஸா இருப்ப போல் இருக்கு. ஆயா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்கிட்ட சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாத. முக்கியமா என் புருஷனுக்கு தெரியவே கூடாது. என் தங்கச்சி எங்க இருந்தாலும் அவன் மனசுக்கு பிடிச்சவனோட மகராசியா இருக்கட்டும்.